மக்களே அனைவருக்கும் வணக்கம். ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையை சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோழ சாம்ராஜ்யம் முன்னிறுத்துகிற ஒரு மன்னனுடைய பெயரை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே கொஞ்சம் கூட தாமதிக்காம நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். அந்த சோழ சாம்ராஜ்யத்தையே உலகுக்கு முன்னிறுத்தியவன் யாரு தெரியுமா? ராஜேந்திர சோழன். சோழ சாம்ராஜ்யம் மட்டும் கிடையாது, சோழ சாம்ராஜ்யத்தை இந்த உலகுக்கு முன்னிறுத்தியதன் வாயிலாக தமிழர்களுடைய பெருமையை உலகறிய செய்தவனும் ராஜேந்திர சோழன் தான். 36 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி, இப்போது இருக்கிற இந்தியாவை விட இன்னும் 4 லட்சம் சதுர கிலோமீட்டர் அதிக அளவு கொண்ட விரிந்த நிலப்பரப்பை ஆண்டவன் ராஜேந்திர சோழன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கை, இந்த பக்கம் வங்காளதேசம், ஆந்திரம், கர்நாடகம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரம், வங்காள விரிகுடான்னு இந்து மாக்கடல் வரைக்கும் பறந்து சென்று விரிந்து சென்று அனைத்தையும் கைப்பற்றி ஆட்சி செய்த ஒரு மன்னவன் யாரு அப்படின்னா அது ராஜேந்திர சோழன் தான். இது மட்டும் கிடையாது, மலேசியா, மலேயா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, கம்போடியா, மியான்மர்னு கிட்டத்தட்ட ஒரு தெற்கிழக்கு ஆசியாவினுடைய முக்கால்வாசி பங்கையும் அரியலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து நிர்வாகம் செய்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவன் ஒரு உலக மகா சக்கரவர்த்தி யாரு அப்படின்னு சொன்னா ராஜேந்திர சோழன் தான். ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் பிறந்தவன் தான் ராஜேந்திர சோழன். அவருக்கு இயற்பெயர் என்ன? அதாவது ராஜராஜ சோழன் ஒரு வாரிசு பிறந்த உடனே பெயர் சூட்டுவாங்க இல்லையா, அவருக்கு என்ன பெயர் சூட்டுறாங்க அப்படின்னா மதுராந்தகன் அப்படின்னு பெயர்றாங்க. இதுதான் அவனுடைய இயற்பெயர். அவனுக்கு 1012 பட்டம் சூட்டுறாங்க பாருங்க, இளவரசனா அபிஷேகம் பண்றாங்க பாருங்க, அந்த சமயத்துல வைத்த பெயர் தான் ராஜேந்திரன். இன்னைக்கு வரைக்கும் பெயர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த பெயர் தான். சோழ மரபிலேயே தந்தை உயிரோடு இருக்கும்போது மகனுக்கு பட்டம் சூட்டப்பட்ட ஒரே வரலாறு யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு தான் உண்டு. ராஜேந்திர சோழன் இளவரசனா பட்டம் சூடியாச்சு, ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீ ஆட்சி செய்து கொள் அப்படின்னு ராஜராஜ சோழன் அவர்கிட்ட கொடுத்து ராஜேந்திர சோழனும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் செய்த பல போர்கள் உண்டு அவர் பட்டம் சூட்டியவுடன். ஆனால் அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த போர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையை அவர் வென்ற போர் தான். இப்போ மாதிரியே அப்பவும் அந்த இலங்கையில் இருக்கிற அந்த சிங்களத்தவர்கள் நமக்கு ஒரு பெரிய தொல்லை கொடுத்தாங்க. கடல் வாணிகம் அப்படிங்கிறது தான் சோழ பேரரசினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு காரணமா இருந்தது. கடல் வாணிகம் அப்படிங்கிறது கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல ஸ்ரீ விஜயத்துக்கு கடல் மார்க்கமா தான் பொருட்களை எடுத்துட்டு போகணும். பொருட்களை எடுத்துட்டு போகும்போது அந்த பொருட்களை தட்டி பறிக்கிறது, சூறையாடுறது, அந்த வணிகர்களை அடிச்சு துன்புறுத்துறது, அவர்களை கூட்டிட்டு போய் சிறையில் அடைக்கிறது அப்படின்னு அப்போ இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த 5ஆம் மகிந்தன் மிகப்பெரிய அளவுல தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பவும் இப்பவும் அந்த கடல் வழியா நம்ம எதற்கு செய்ய போனாலும் இந்த இலங்கைக்காரங்க நம்மளை பிடிச்சி உள்ள போடுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த தொந்தரவு நீண்டுகிட்டே இருக்கா. அப்போ வாணிகம் செய்யக்கூடிய வாணிகர்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிங்களத்தவர்கள். அதனால அவர்களை ஒடுக்குனா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து வாணிகர்களை வெளியே கொண்டு வர முடியும், அவர்கள் அமைதியான முறையில வாணிகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையை நோக்கி போர் தொடுக்கிறான் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனை தாக்கு பிடிக்க முடியாம 5ஆம் மகிந்தன் என்ன பண்றான், ஓடி காட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டான். அவர்களுடைய தலைநகரமான அனுராதபுரம் இருக்கு பாருங்க, அந்த அனுராதபுரத்தை அடிச்சு உடைச்சு தரைமட்டமாக்கி அங்க இருக்கிற பொலேருவ தலைநகரமா மாத்தி அதற்கு மும்முடி சோழம் அப்படின்னு பெயர் வைத்து பிரதிநிதியை ஆட்சி செய்யுமாறு அவர்களுடைய கையில கொடுத்துட்டு நாடு வந்தடைகிறார் ராஜேந்திர சோழன். பராந்தக சோழன் இலங்கையின் மீது போர் தொடுத்த போது கூட வடபகுதியை மட்டும்தான் அவர்களால் கைப்பற்ற முடிந்தது. ஆனால் ராஜேந்திர சோழன் போர் தொடுத்த போது தெற்கு பகுதியான உரோகணத்தையும் தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து இலங்கை முழுவதையும் தன்னுடைய கையகப்படுத்தியவன் ராஜேந்திர சோழன். ஒரு தூதுவனை சேர மன்னன் பாஸ்கரவர்மன் சிறைப்பிடிச்சிட்டான். ஒரு தூதுவன் தானே, போனா போகட்டும் அப்படின்னு விட்டுறலாம்ல. ஆனால் ராஜேந்திர சோழன் அப்படி பண்ணல. என்னை நம்பி சென்றவன் அந்த தூதுவன், என்னுடைய பாதுகாப்பை நம்பி சென்றவன் அந்த தூதுவன், என்னுடைய பணியை செய்து முடிக்க சென்றவன் அந்த தூதுவன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 லட்சம் படை வீரர்கள்ங்க, 9 லட்சம் படை வீரர்களை திரட்டி அந்த சேர மன்னன் பாஸ்கரவர்மன் மீது போர் தொடுத்து அந்த தூதுவனை மீட்டு வந்தான். 9 லட்சம் படை வீரர்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயமே கிடையாது. என்ன ஒரு பொருட்செலவு பாருங்க. எத்தனை படை வீரர்கள் செத்து மடிவார்கள், எத்தனை படை வீரர்கள் காயத்திற்கு ஆட்படுவார்கள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு தூதுவனாக இருந்தாலும் அவனை மீட்டு கொண்டு வர வேண்டியது தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நிரூபித்தவன் ராஜேந்திர சோழன். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இந்த ராஜேந்திர சோழனை குறிப்பிடுத்து வச்சுக்கணும். சாதாரண அடித்தொண்டனா இருந்தாலும் சரி, ஏழை பாழை தானே, எங்கோ இருக்கிற ஒருத்தனுக்கு
பிரச்சனைனா அதனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இல்லாம, தனி மக்களும் என்னுடைய குடிமக்கள், என்னுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டியவர்கள், என்னுடைய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள், அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வது ஒரு தலைவனுடைய கடமை அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்கும் தலையில உரைக்கணும். அதை நமக்கு கற்றுக் கொடுத்தவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் பொற்காலமான ஒரு ஆட்சியா இருக்க முடியும் இல்லையா? அப்போ ராஜேந்திர சோழனின் ஆட்சி ஒரு பொற்காலம் அந்த காலத்து மக்களுக்கு. இளவரசனாக பட்டம் பெற்று முடிசூட்டியாச்சு. முடிசூட்டின உடனே ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறான், தனக்குன்னு ஒரு தலைநகரை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறான். நிறைய பேர் கேள்வி கேட்போம், ஏன் ராஜராஜ சோழன் ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த தஞ்சாவூர்ல இருந்தே ஆட்சி செய்ய முடியாதோ, தகப்பனை தாண்டி தனக்குன்னு ஒரு தனி இடம் தேவைப்படுதோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆமாம், ஒரு தனி இடம் தேவைப்படுது. என்ன நினைச்சா ராஜேந்திர சோழன் அப்படின்னா, தஞ்சாவூர் அப்படிங்கிறது இப்போதைக்கு சோழர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற தலைநகரம், சோழர்களின் தலைநகரமா இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? போர் தொடுத்து வராங்க அப்படின்னு சொன்னா தஞ்சாவூரினுடைய பொருளாதாரம் கெடும், வளமை கெடும், மக்களினுடைய நிம்மதி அழிந்து போகும். அதனால எதுக்கு தஞ்சாவூரை நோக்கி நம்ம மக்களை வர வைக்கணும்? அது ஏற்கனவே நல்ல வளர்ந்து விட்ட ஒரு நகரம். ஆகையினால் போர் தொடுப்பதற்கு என்றே அப்படிப்பட்ட ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு தலைநகரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீரர்களுக்கு, மந்திரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு ஆணையிட்டாச்சு. கட்டட வல்லுநர்கள்லாம் வந்தாச்சு. கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்க நினைத்த, ஒரு தலைநகரை உருவாக்க நினைத்த ராஜேந்திர சோழன் என்ன பண்றான், முதல்ல என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு ஏரியை வெட்ட சொல்றான். பல சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நீர்ப்பாசன வசதி அதுல தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பொன்னேரின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் சோழ கங்கம். அந்த சோழ கங்கத்தை வெட்டிய இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒரு சமவெளி, மேடு பள்ளமே இல்லாத ஒரு சமவெளி. உலகத்திலேயே மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு சமவெளியில் மனிதனால் வெட்டப்பட்ட ஒரு ஏரின்னு சொன்னா அது இந்த சோழ கங்கம் தான். உலகத்திலேயே வேற எந்த ஏரியும் சமவெளியில வெட்டின ஏரின்னு கிடையவே கிடையாது. அந்த சாதனையை செய்து முடித்தவன் ராஜேந்திர சோழன். திருவாலங்காட்டு செப்பேடு இந்த செய்தியை நமக்கு சொல்லுது. ராமர் பாலம் கேள்விப்பட்டிருக்கோம், யானை பாலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைநகரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தனக்குன்னு ஒரு அரண்மனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் முடிவு பண்ணியாச்சு இல்லையா? அந்த தலைநகரில் உருவாகக்கூடிய ஏரி ஆகட்டும், கோவில் ஆகட்டும், அரண்மனை ஆகட்டும், அதுக்கு அந்த கங்கை நீரால அதை அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய ஆசை. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, கங்கை சென்று நீர் எடுத்து வரும்படி தன்னுடைய தளபதி அரையன் கிட்ட ஆணையிடுறான். அப்போ அந்த கங்கை நீரை என்ன சொல்றான், அந்த கங்கை நீரை யாசகம் பெற்று வாங்கி வர வேண்டாம், அந்த கங்கை நீரை நமக்கு சொந்தமாக்கி நம்முடைய சொந்த ஆற்றிலிருந்து அந்த நீரை எடுத்து வர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய படை தளபதிக்கு உத்தரவிடுகிறான் ராஜேந்திர சோழன். அப்போ போற வழியெல்லாம் எந்த மன்னர்கள்லாம் அவர்களை எதிர்த்தார்களோ, அவர்கள் படையை எதிர்த்து போராடினார்களோ அத்தனை பேரையும் தோற்கடித்து அவர்களினுடைய தலையிலேயே தங்க குடத்தில் அந்த கங்கை நீரை எடுத்து சுமந்து வர செய்தான் ராஜேந்திர சோழன். நடுவுல ஒண்ணு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த கங்கை நீரை மொண்டு வர போறோம் இல்லையா, போற வழியில கங்கையில பயங்கர வெள்ளம், வழியெல்லாம் பயங்கர வெள்ளம், போக முடியாது. அந்த ஆற்று நீரை கடந்து அந்த கங்கையில போய் தண்ணி எடுத்துட்டு வர முடியல. எல்லா மன்னர்களையும் எல்லா படை வீரர்களையும் துச்சம்னு கடந்து போனவங்களுக்கு அந்த தண்ணியை கடக்க முடியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட யானை படைகளை சுமந்து சென்றவர்கள் அந்த யானையை வரிசையா நிறுத்தினாங்க. அந்த யானையையே பாலமா செய்து அந்த யானைக்கு மேல படை வீரர்களை நடந்து செல்ல வைத்து அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. எப்படி பாருங்க, யானை பாலம். அப்போ ராஜேந்திர சோழனுடைய மதிநுட்பம் என்ன, தான் சென்ற செயல் நிறைவேற வேண்டும், அதுல வெற்றி தான் கிடைக்கணும், தோல்வி கிடைக்கக்கூடாது. தோல்வியே அறியாத மன்னன் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன் தான். என்ன செய்தால் அந்த நீரை எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த யானை பாலம் அமைத்து அதன் மீது வீரர்களை நடக்க வைத்து அந்த தண்ணியை எடுத்துட்டு வராங்க. அதுதான் ராஜேந்திர சோழன் கட்டிய யானை பாலம். கல்வி கண் திறந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா பட்டன்னு பதில் சொல்லுவோம், காமராசர் அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய தலைவர், நிறைய தொழிற்பேட்டைகளை உருவாக்குனாரு, இலவச உணவு கொடுத்தாரு. அதனால அவரால பள்ளிக்கூடத்திற்கு போய் படித்தவர்கள் இன்னைக்கு ஏராளம் தமிழ்நாட்டில். ஆனா இந்த கான்செப்டை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்து முடித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். தன்னுடைய வாரிசுகளைப் போலவே தன்னுடைய மக்களும் கல்வி அறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மரத்தடி பள்ளிகளை, ஆட தாழ்வார பள்ளிகளை உருவாக்கி வைத்தவன் ராஜேந்திர சோழன். ஜாதி பேதமே கிடையாது, அந்த பள்ளிகளில் யார் வேணாலும் வந்து படிக்கலாம். படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற எவர் வேண்டுமானாலும் அந்த பள்ளிக்கு வந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ராஜேந்திர சோழனால உருவாக்கப்பட்டது. இது மட்டும் கிடையாது,
பசி ஒரு காரணமா இருந்துடக்கூடாது பள்ளிக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற தென்னார்காடு மாவட்டம், இப்போதைக்கு விழுப்புரம் மாவட்டம், 8000 கிராமம், அங்க வந்து ராஜராஜ சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு ஒரு கல்வி நிலையத்தை அமைச்சு இளநிலை மாணவர்கள் வந்து ஒரு 270 பேர் படிச்சாங்க. முதுநிலை மாணவர்கள் ஒரு 70 பேர் படிக்கிறாங்க. 14 ஆசிரியர்கள் இருக்காங்க. பசி அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி அவங்க வந்து படிக்க வராமல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி இளநிலை மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 6 நாழி நெல் ஒரு நாளைக்கு, முதுகலை மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 10 நாழி நெல் ஒரு நாளைக்கு, ஆசிரியர்களாக இருந்தால் அவர்களுக்கு 1.25 கலம் நெல் ஒரு நாளைக்குன்னு கிராம சபையோட நிலத்துல இருந்தே ஊதியம் கொடுக்கப்பட்டது. சதுர்வேதி மங்கலத்தினுடைய அந்த பொறுப்புல இருந்து அவர்களே இதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆணை பிறப்பித்து அதை கொடுக்கவும் செய்தவன் ராஜேந்திர சோழன். எப்பேற்பட்ட ஒரு கல்விக்கண் திறந்த வள்ளல் நம்ம கிட்ட ஆரம்பத்திலே இருந்திருக்கிறாரு பாருங்க. ஒருவேளை அவரை அடியொற்றி கூட காமராஜர் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வந்திருக்கலாம். யாருக்கு தெரியும் அவருக்கு இந்த யோசனை எங்கிருந்து முளைத்தது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அதாவது சோழ பேரரசை துவக்கி வைத்த விஜயாலய சோழனாகட்டும், ஆதித்த சோழனாகட்டும், பராந்தக சோழனாகட்டும், சுந்தர சோழனாகட்டும், ராஜராஜ சோழனாகட்டும், எல்லாருமே ஆண்டுக்கு 1 அல்லது 2 செப்பேடுகளை தான் நிறுவனாங்க. ஆனா ராஜேந்திர சோழன் மட்டும்தான் 5 செப்பேடுகளை நிறுவினார். திருவாலங்காட்டு செப்பேடு, கரந்தை செப்பேடு, திருக்களர் செப்பேடு, ஆனைமலை செப்பேடு, எசேலம் செப்பேடு அப்படிங்கிற இந்த 5 செப்பேடுகள் தான் இன்னைக்கு உட்கார்ந்திருந்து சோழர் யாரு தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட நாட்டை எல்லாம் ஆட்சி செய்தார்கள் தெரியுமா, ராஜேந்திர சோழன் யாரு தெரியுமா, ராஜராஜ சோழன் யாரு தெரியுமா, சுந்தர சோழன் யாரு தெரியுமா அப்படின்னு பேச முடியுது, படங்கள் எடுக்க முடியுது, நாவல் எழுத முடியுது, பாடநூல்கள்ல நம்முடைய பெருமையை பறைசாற்ற முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ராஜேந்திர சோழன் தான். அப்போ நான் சொன்னது சரிதானே, புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். ராஜராஜ சோழனை மிஞ்சியவன் யாருன்னு கேட்டா ஒரே ஒருத்தன் தான், ராஜேந்திர சோழன். நன்றி, வணக்கம்.